வெல்கம் டு முத்து மீனாட்சி ஜோதிட கடல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டிசர்ட் வைப்பர்ஸ் வெர்சஸ் எம்ஐஇ. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா டிசர்ட் வைப்பர்ஸ் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி அவங்க வந்துட்டு ஆப்போனண்ட் பால் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கான அந்த பிரசன்ன ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நேரம் ஜாதகம் போட்டது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகம் தான் நமக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம அதனுடைய டைமிங் மட்டும் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உதயம் பார்த்திங்கன்னா சனியோட வீடாக வருது. உதயத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஃபேவரபுளாக தான் இருக்கார். ஆனால் என்ன ட்ராபேக் பார்த்திங்க அப்படின்னா குரு வந்துட்டு நீச்சமாக இருக்கார். உதயத்தில் ஆப்போனன்ட் டீமில் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து நல்ல ஆட்சி பலமாக இருக்கார். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டியான மேட்ச் தான் ரெண்டு பக்கமுமே. ஆனால் ரெண்டு பேர் ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உதயாதிபதிக்கு 10ஆம் இடம் 12, 11, 10. இந்த 10ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பலமாக இருக்கார். அதே போல் 12, 11, 10 இங்கேயும் சூரியன் உச்சமாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு நூல் இலையில் தான் போய் முடியறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் ஹோரைப்படி பார்க்கும்போது முதல் பேட்டிங் எடுக்கக்கூடிய அணி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் டாஸ் வின்னர் வந்துட்டு டிவிங்கிறனால அவங்க ஆப்போனன்ட் டீமு பால் சூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி டிவி வந்துட்டு வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தென்படுது ஜாதகப்படி. ஸோ பார்க்கலாம் எப்படி ப்ரெடிக்ஷன் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டு பக்கமே மேட்ச் ரொம்ப மைன்யூட்டாக போகும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Thank you friends.